பாருங்க. நல்ல தண்ணினா நரவாசி தான் இருந்தது. டேங்கிக்கு மேலே தண்ணி வந்திருக்கிறோம் அப்படின்னா பாருங்க. அப்போ அந்த உப்பு தண்ணி அவ்வளோ டேங்கிக்குள்ளே போயிடுச்சு. அப்போ ஜிஎஸ் விசாரணை ஒன்றும் செய்யறல உங்களுக்கு? ஜிஎஸ் விசாரணை உதவி செய்ய மாட்டாங்க உங்களுக்கு? ஜிஎஸ் வந்து பார்த்துட்டு போகிறவர் அவருக்கு நீங்கள் ஒன்றும் செய்யலாம் போல இருக்குப்பா. அனைவருக்கும் வணக்கம். இலங்கை மேல்மருவத்தூர் அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்விடம் கல்வி சமூகநலம் பண்பாடு அறப்பணி மையத்தால் மழைக்கால பேரிடர் நிவாரணப் பணி முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையிலே உணவு விநியோகம் வறிய மக்களுக்காக முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. வெள்ளம் மற்றும் மழை அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்டு வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ள குடும்பங்களுக்கு சமைத்த உணவுகள் மற்றும் ஏனைய காலை இரவு உணவுகள் வழங்கும் சீர்திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன கடலாவியிலே. அந்த வகையிலே இந்த காலை நாங்கள் பாரதி வித்தியாலயத்திலே காலை உணவை வழங்கியிருந்தோம். அந்த அடிப்படையில் மதிய உணவு சமைத்த உணவு வறிய குடும்பங்களுக்கு வழங்கும் நடவடிக்கை கிராம சேவையாளர் அனுசரணையோடு அவரின் வழிகாட்டிலே முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. அந்த அடிப்படையிலே கிராம சேவையாளர் எங்களுக்கு அந்த பேர் பட்டியல் அடிப்படையில் இந்த உணவுகளை வழங்கி வருகிறோம். அந்த அடிப்படையில் இந்த உணவு வழங்குவதற்கான அனுசரணை வழங்கியிருப்பவருடைய திருமதி பாக்யராஜ் குடும்பம் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒஸ்ட்ரியா நாட்டை வசிப்பிடமாகவும் தமிழகத்தை பிறப்பிடமாகவும் கொண்ட பாக்யராஜ் குடும்பம் அவர்கள் மிகவும் அர்ப்பணிப்போடு பல்வேறுபட்ட உதவிகளை மக்களுக்கு செய்து வருகிறார்கள். அந்த அடிப்படையில் அவர்கள் இந்த மழை இடரிலும் மத்தியிலும் வாழ்வாதாரம் இழந்துள்ள குடும்பங்களுக்கு உணவுகளை வழங்கி வருகிறார்கள். அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அந்த அடிப்படையில் இதையெல்லாம் ஒழுங்கு செய்திருந்த எங்களுடைய அறப்பணி மையத்தின் நிறுவனர் சக்தி சுரேசையாவிற்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். ஓம் சக்தி. உண்மையில எங்களுடைய ஆதிபராசக்தி அறப்பணி மையத்தால் தான் நாங்கள் இந்த மழைக்கால நிவாரணத்தை உருவாக்கியிருக்கோம். எங்கள் அறப்பணி மையம் பல்வேறுபட்ட வேலைகளை செய்து ஊரெல்லாம் கண்டிப்பாக நிறைய வேலை செஞ்சுருக்கோம். அடிப்படையில் இந்த மழை வெள்ளத்தால் பல பேர் வாழ்வாதாரம் வந்திருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் நாங்கள் எல்லா இடமும் செஞ்சு கொண்டு வரோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கு எங்களுடைய சக்தி பாக்கியராஜ் குடும்பம் அவங்க வந்து ஒஸ்ட்ரியாவில் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களுக்கு ஒஸ்ட்ரியாவில் இருக்கிறாங்க. அந்த தமிழ்நாட்டில் வாழக்கூடிய உயிர்கள் அங்கே சேர்ந்தார்கள் ஒஸ்ட்ரியாவில் இருந்தாலும் எங்களோட இலங்கை மண்டல சொந்தங்களுக்கு ஒரு பேரனோட உடனே உதவி செஞ்சிருக்கிறாங்க. நாங்கள் அதான் இன்னைக்கு இந்த காலையில் வரவனர் ஸ்கூலில் பாரதி வித்தியாலயத்தில் காலை உணவு வழங்கியிருந்தோம். மத்தியானம் வந்து மட்கோ லிங்கனர் பிரதேசத்திலே மதிய உணவு வழங்கியிருந்தோம், சமைத்த உணவுகள். அப்போ அந்த அடிப்படையில் இப்போ இரவு நேர உணவு வழங்கலாம்னு வந்திருக்கிறோம். இது முடிய லிங்கநகரில் இரவு உணவு வழங்குவோம். அப்போ என்னென்னு சொன்னால் எங்களுடைய மக்களுக்காக இந்த வேலைகளை எங்களுடைய சக்தி பாக்கியராஜ் குடும்பம் அவங்க நீண்ட காலம் ஆதிபராசக்தி அம்மாக்களோட வாழணும் என்று வாழ்த்துக்கிறோம். அதே போல எங்களுடைய ஆதிபராசக்தி அறப்பணி மையத்தின் நிறுவனர் சக்தி சுரேஷ் ஐயா ஆஃபீஸில் இருக்கிறார். அவர் வந்து எங்களுக்கு நிறைய வேலைகளை செஞ்சு கொண்டிருக்கிறார். அவர் தான் இந்த ஒழுங்கெல்லாம் செஞ்சு இலங்கை முழுவதும் 25 மாவட்டங்களில் இந்த பணிகள் நடக்குது. அப்போ அந்த அடிப்படையில் இன்னைக்கு திருவண்ணாமலை வரதநகர் பகுதியிலேயும் நாங்கள் இந்த இரவு உணவு வழங்கலாம் யோசிச்சிருக்கிறோம். எதிர்வரும் காலங்களில் எங்களுடைய புலம்பெயர் சக்தி உதவி செய்த இடங்களில் நிறைய வேலைகளை செய்ய உடனோக்கள் ஏழுமண்டால் நம்ம உதவி செய்வாங்க. புலம்பெயர் சக்தியும் அதை செய்யலாம். நாங்கள் இதுக்கெல்லாம் இந்த இரவு உணவு வழங்குறதுக்கு சக்தியாக இருந்த சக்தி பாக்கியராஜ் குடும்பம் அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த 10 குடும்பத்துக்கும் இந்த கண்ணத்தி மூலம்தான் எங்களுக்கு இது கிடைக்கலையே. வேற யாரும் வந்து இதை முன்னுக்கு நின்று இல்லை காப்பாடும் இல்லை என்று செய்து தர்றதுக்கு ஒவ்வொரு முன் வரையில இவதான் அடிபட்டு இவ்வளத்தையும் இந்த மூண்டுலாம் காலையில வந்து நாங்கள் பரோதர ஸ்கூல்ல இருந்து எங்களுக்கு இரவு போன் வந்தது இப்படி இருக்காங்கன்னு நம்ம ஃப்ரீயா வந்து காலை உணவு வழங்கியிருந்தோம். இப்போ அந்த அடிப்படையில் இரவு உணவு வழங்குறோம். இனி எங்களோட புலம்பெயர் சக்தி உதவி செஞ்சா தொடர்ச்சியாக வேலை செய்யலாம்னு யோசிக்கிறோம். அந்த அடிப்படையில் எங்களுடைய உஸ்ரிய நாட்டை சேர்ந்த சக்தி பாக்கியராஜ் குடும்பத்துக்கு எங்களுடைய நிறுவன சக்தி சுரேஷாவுக்கு நன்றி தெரிவிக்கிறோம். நன்றி, வணக்கம். அந்த 10 குடும்பமும் தங்கத்தையும் தம்பி எல்லாம் போச்சு. அதே மூலம் எங்களுக்கு என்ன செய்ய ரைட். பாக்யராஜ் குடும்பத்திற்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளும். அந்த மனம் அந்த
எங்களுக்கு இந்த உதவியை செய்த பாக்கியராஜ் குடும்பத்துக்கும் சுரேசனுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்றோம். என்றைக்கும் கடமைப்பட்டவங்களா நாங்க இருப்போம். எங்களோட பிள்ளை குட்டிகளுக்கும் அவங்களோட பிள்ளை குட்டிகளுக்கும் சார் மட்டும் நாங்க தெரிவிப்போம். நன்றி. நன்றிங்க.